மன்னராட்சி காலத்தில் உலகிற்கு தேர்தலை அறிமுகம் செய்த உத்திரமேரூரில் எவ்வித வளர்ச்சி திட்டங்களையும் கொண்டு வரவில்லை. திமுக அரசை வெளுத்து வாங்கிய சௌமியா அன்புமணி. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூரில் பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் பசுமை தாயகம் சார்பில் சிங்கப்பெண்ணை எழுந்துவா என்ற முழக்கத்துடன் தமிழக மகளிர் உரிமை மீட்பு பயண பொதுக்கூட்டம் மாவட்ட செயலாளர் மகேஷ்குமார் தலைமையில் இன்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பசுமை தாயகம் அமைப்பின் தலைவர் சௌமியா அன்புமணி கலந்து கொண்டு பெண்களின் உரிமைகளை மீட்டெடுக்கவும் சமூக மாற்றத்தை உருவாக்கவும் திமுக அரசுக்கு அறைகூவல் விடுத்து சிறப்புரையாற்றினார். தனது உரையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் வரலாற்று சிறப்புமிக்க சாதனைகளை சௌமியா அன்புமணி விரிவாக எடுத்துரைத்தார். குறிப்பாக இன்று இந்தியா முழுவதும் கோடிக்கணக்கான உயிர்களை காக்கும் 108 ஆம்புலன்ஸ் சேவை திட்டம் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தபோது கொண்டுவரப்பட்டது என்பதை பெருமிதத்துடன் நினைவு கூர்ந்தார். இது பாமகவின் தொலைநோக்கு பார்வைக்கு சிறந்த சான்று என அவர் குறிப்பிட்டார். மேலும் அன்புமணி ராமதாஸ் அமைச்சராக இருந்தபோது கொண்டுவரப்பட்ட உணவு பாதுகாப்பு சட்டத்தின் நன்மைகள் குறித்தும் விவசாயம் என்பது உலகிற்கே உணவளிக்கும் உன்னதமான தொழில் என்பது குறித்தும் அவர் விளக்கமளித்தார். தற்போதைய திமுக அரசின் செயல்பாடுகளை கடுமையாக சாடிய சௌமியா அன்புமணி தேர்தல் நேரத்தில் கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளை அளித்து மக்களை ஏமாற்றுவதாக குற்றம் சாட்டினார். ஆட்சியாளர்கள் 1000, 3000 என பணம் கொடுத்து பெண்களின் வாக்குகளை வாங்க முயற்சிப்பதாகவும் ஓட்டு வாங்கும் வரை மக்களிடம் கனிவாக பேசிவிட்டு பிறகு ஆங்காங்கே டாஸ்மாக் கடைகளை திறந்து குழந்தைகளின் தலையெழுத்தையே மாற்றிவிடுவதாக வருத்தம் தெரிவித்தார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மட்டும் டாஸ்மாக் மூலம் ஆண்டுக்கு 10,000 கோடி ரூபாய் கைமாறுகிறது என்றும் யாரோ ஒருவரின் லாபத்திற்காக மக்களை பலியாக்குகிறார்கள் என்றும் திமுக அரசினை கடுமையாக விமர்சித்தார். இக்கூட்டத்தில் உத்திரமேரூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 10,000க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்றனர்.